Hi students, good afternoon. 9th Mathematics, Chapter 3 Algebra, Sri Vidya Bharati Metric Higher Secondary School, Sakrambalayam, Namakkal. So in the previous class we have completed exercise 3.3. There are two theorems we discussed in the exercise. First one, remainder theorem, and second one, factor theorem. So today we are going to discuss another topic, algebraic identities, இயற்கணித முற்றொருமைகள். So algebraic identities means it is an equality that remains true regardless of the values chosen for its variables. ஒரு சமன்பாடு அதிலுள்ள மாறிகளினுடைய எம்மதிப்புக்கும் பொருந்துமாறு இருக்குமானால் அச்சமன்பாடு ஒரு முற்றொருமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை ஐடென்டிட்டிஸ்? ஸோ ஐடென்டிட்டி எப்படின்னா, இட் இஸ் an ஈக்குவேஷன். தட் ஈக்குவேஷன் satisfied if we substitute any value for that variable. If LHS is equal to RHS, the value of LHS is equal to RHS, then the equation is called identities. ஒரு முற்றொருமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சமன்பாடு ஈக்குவேஷன். இந்த சமன்பாட்டில் உள்ள மாறிகள், அதாவது தட் இஸ் வேரியபிள்ஸ் ஏபி, இந்த வேரியபிள்ஸோட எந்த வேல்யூ அப்ளை பண்ணும் பொழுது, எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் சரி, ஏவுக்கும் பிக்கும் நீ எந்த வேல்யூ வேணாலும் எடுத்து அப்ளை பண்ணலாம். எல்ஹெச்எஸ்க்கும் ஆர்ஹெச்எஸ்க்கும் ஒரே வேல்யூ ஏவும் பியும் எடுத்து அப்ளை பண்ணிங்கன்னா எல்ஹெச்எஸோட வேல்யூவும் ஆர்ஹெச்எஸோட வேல்யூஸும் எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக வரும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு பேர் ஐடென்டிட்டிஸ். ஸோ இதை தான் இயற்கணித முற்றொருமைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ an identity is an equality, ஒரு சமன்பாடு that remains true regardless of the values chosen for its variable. அதோடைய வேரியபிளுக்கு நம்ம எந்த மதிப்பு எடுத்தாலும் சரி, அது வந்து ஈக்குவாலிட்டி கண்டிஷன். சரி, சமன்பாடாக இருக்கணும்னா ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும், எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, இப்போ இந்த அல்ஜிப்ரைக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸில் நம்ம சம் போட போகிறோம். ஸோ ஆல்ரெடி in 8th standard you guys studies the 4 types of identities. The first one you guys studied very well in the 8th standard, a plus b whole squared formula. ஸோ அல்ஜிப்ரா அப்படின்னாவே நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய இந்த சாப்டரோட நேம் இயற்கணிதம் அப்படின்னு கேள்விப்பட்டோம்னாவே முதல்ல நமக்கு வரக்கூடிய ஞாபகத்துக்கு வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா தான் நமக்கு ஃபஸ்ட் எடுத்ததுமே ஞாபகத்துக்கு வரும் உங்களுக்கு. ஏன்னா இந்த ஃபார்முலாஸ் நம்ம வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலாஸ் நமக்கு. ஸோ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா எல்லாமே தெரியும். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவலன் டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். And a minus b whole squared equal to a square minus 2ab plus b squared. ஸோ ரெண்டுலேயும் இந்த 2abங்கிற டேர்மோட சைன் மட்டும் வேரி ஆகும் நமக்கு. இது உங்களுக்கு நல்லா தெரியும். a plus b whole squared is nothing but a plus b into a plus b. That is product of 2a plus b. இந்த a plus b into a plus b தான் நமக்கு என்னவோ மாறுதுன்னா a square plus 2ab plus b squared மாறுது. Then next one, what is mean by a minus b whole square? So a minus b the whole squared equal to a minus b into a minus b. So a minus b 2 times multiply பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடியது a minus b whole squaredக்கான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா a plus b whole squared அல்லது a minus b whole squared ஃபார்முலாவோ நமக்கு வந்து எங்கிருந்தோ தானாக வர கிடையாது. இதை உட்காந்து மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம வந்து அல்ஜிப்ராவில் எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி என்ன வருது, நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்ன வருது அப்படிங்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஃபார்முலாவும் நமக்கு கிடச்சிரும். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ரெண்டுமே ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி.
a minus b whole square ரெண்டுமே மைனஸில் இருக்கும், a minus b into a minus b. பட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒன்று ப்ளஸில் இருக்குது, ஒன்று மைனஸில் இருக்குது, a plus b into a minus b. அதுக்கு என்ன சார் ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு a வேலை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் a into a ஸ்கொயர், தென் a into b மைனஸ் ab. அடுத்து b ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b into a ப்ளஸ் b தான் ab, தென் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் b ஸ்கொயர். இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ab ப்ளஸ் ab கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி என்ன இருக்குன்னு பாருங்கள், a ஸ்கொயர், இங்கே என்ன இருக்கு மைனஸ் b ஸ்கொயர். ஸோ இதான் வந்து a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பிக்கான ஃபார்முலா. அல்லது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டாலும் எல்ஹெச்எஸ் எழுதி தெரியணும், a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஸோ இந்த ஃபார்முலாவில் வந்து ஈக்குவேலன்ஸ் சிம்பிள் ஏன் போட்டிருக்காங்க, சர்வ சமம் அப்படிங்கிறது. எல்ஹெச்எஸ் கேட்டால் ஆர்ஹெச்எஸ் சொல்லணும், ஆர்ஹெச்எஸ் கேட்டாங்கன்னா எல்ஹெச்எஸ் தெரியணும் எல்லா ஃபார்முலாஸ்க்குமே. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு என்ன வேல்யூன்னு கேட்டாங்கன்னா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் பிக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்டாங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இப்படி சொல்ல தெரியணும். ஸோ எல்ஹெச்எஸ்ஸில் இருந்தால் ஆர்ஹெச்எஸ்ஸில் எழுத தெரியணும், ஆர்ஹெச்எஸ்ஸில் இருந்ததுன்னா அதை எல்ஹெச்எஸ்ஸில் எழுத தெரியணும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ஃபார்முலாஸ். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ இதை நல்லா மெமரி பண்ணிக்க, நிறைய எழுதி பாருங்கள். ஒரு 10 டைம்ஸ் ஒவ்வொரு ஃபார்முலாஸும் எழுதி பாருங்கள், ஞாபகத்தில் கட்டாயம் இருக்கணும். 10th ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலாஸ் நமக்கு. ஸோ அல்ஜிப்ரா மட்டும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 10th மட்டும் 15 எக்ஸசைஸ் இருக்குது நமக்கு. 9th நமக்கு வந்து நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம புக்லேயே வந்து 30% வந்து உங்களுக்கு வந்து அல்ஜிப்ராவே கவர் ஆகிடும். 9th ஆகட்டும் 10th ஆகட்டும் எல்லாத்துலேயுமே ஒரு 30% உங்களுக்கு வந்து அல்ஜிப்ராங்கிற ஒரு சாப்டர்லேருந்தே நம்ம கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 9th கிட்டத்தட்ட 15 எக்ஸசைஸ் 1 மார்க்கோடு இருக்குது நமக்கு. அப்படின்னா எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த சாப்டரில் பார்த்துக்குங்க. ஸோ இந்த பேசிக் இந்த ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் இருந்தால் மட்டும்தான் மேக்ஸில் நம்ம வந்து நல்லா போட முடியும். ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியாமல் நம்ம சம் போட முடியாது. ஸோ எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த ஃபார்முலாஸ் படிக்கணுமோ அந்தந்த ஸ்டேஜில் அந்தந்த கிளாஸில் அந்தந்த ஃபார்முலாஸை படிச்சுட்டு மற்றதை மாதிரி ஒரு தியரி பார்ட்டு மாதிரி அதை மறந்துடக்கூடாது. ஸோ அந்த ஃபார்முலாஸ் ஞாபகத்தில் வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் அது நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்போ a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத நம்ம 10th அதுதான் ஃபார்முலா, a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு தான் எழுதுவோம். 12th வந்தாலும் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு இதுதான் ஃபார்முலா. இன்னும் 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னாலும் a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருக்கு இதுதான் ஃபார்முலா. என்றைக்கும் மாறாது. சம்ஸ் மாறலாம், ஆனால் இந்த கான்செப்ட் அப்படிங்கிற விஷயம் நமக்கு மாறாது. ஐடென்டிட்டிஸ் அப்படின்னா இதுதான் ஐடென்டிட்டி. ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டிஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஒரு சில வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணால் 2 சைடு ஈக்குவலாக வரும். ஆனால் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிறது கிடையாது. என்ன அப்படின்னா எல்ஹெச்எஸ்க்கு ஆர்ஹெச்எஸ்க்கு நீ எந்த வேல்யூ அப்ளை பண்ணினாலும் இந்த பக்கம் 15 வந்தால் அந்த பக்கமும் ஆன்சர் 50 தான் வரும். அதனால தான் இட் இஸ் ஈக்குவலன்ட், 2 சைடுமே ஈக்குவல். ஸோ இந்த பக்கம் போட்டிங்கன்னா இது இதுக்கு ஈக்குவல், இதை கண்டுபிடிச்சாலும் அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். 2 பக்கமே ஈக்குவலுங்கிறது தான் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். கான்குரண்ட் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுற இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலாஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி, 2 ஃபேக்டர், லீனியர் பாலினாமியல். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் அப்படிங்கிறது தான் நமக்கு இதுக்கான ஃபார்முலா. எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. ஸோ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணின்னு தெரியும். ஃபஸ்ட்டு எக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர். அடுத்தது எக்ஸ் இன்ட்டு பி, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு பின்னா பிஎக்ஸ். அடுத்தது ஏவால் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்கன்னா ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ் அண்ட் தென் ஏ இன்ட்டு பி ப்ளஸ் ஏபி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னாக்க இந்த எக்ஸ் ஸ்கொயர்டையும் ஏபியும் அப்படியே வச்சுக்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது பிஎக்ஸ் ப்ளஸ் ஏஎக்ஸ். இதிலேருந்து மட்டும் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துடணும். அப்படி எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துகிட்டே இதில் பி இருக்கும், இதில் ஏ இருக்கும், நடுவாண்ட ப்ளஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி. ஸோ இந்தாண்ட ப்ளஸ் ஏபி, லெஃப்ட் சைடில் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாஸும் பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்தோ முளைச்சி வரல அது. ஸோ நம்மளாக வந்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு இது கிடைக்கிது. ஸோ ஒருவேளை ஃபார்முலாஸே நம்ம மறந்துட்டால் கூட இதை ப்ராக்டிஸ் பண்ணி a ப்ளஸ் பியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இது a மைனஸ் பியை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம், இது a ப்ளஸ் பி a மைனஸ் பியை 2 டைம்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண கிடைக்கும். இது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இந்த 4 ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து 9th சம்ஸ் எல்லாம் 8th போட்டிருக்கீங்க.
இப்போ இந்த ஃபார்முலாஸில் இருந்து நமக்கு வந்து இன்னும் ஒரு சில ஃபார்முலாஸ் வந்து டெரிவேஷன் நம்ம கொண்டு வந்திருக்காங்க. அதான் அந்த நோட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ a + b ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல இருக்குது. இது a - b ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா. இந்த ரெண்டிலிருந்து நம்ம புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய RHSலேருந்து a² + b²க்கும் a² - b²க்குமான ஃபார்முலாவை கொண்டு வரலாம். அதாவது a + b ஹோல் ஸ்கொயர்டு a - b ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் இருந்து a² + b²க்கும் ரெண்டு ஃபார்முலா a² + b²க்கான ரெண்டு ஃபார்முலாவை கொண்டு வர முடியும். அது எப்படின்னு பாருங்கள். இதை நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்முலா நமக்கு a + b ஹோல் ஸ்கொயர்டு = a² + 2ab + b². இதில் இந்த RHSல இருக்கக்கூடிய இதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த a² + b². செகண்ட் ஃபார்முலாவிலையும் பாருங்கள், உங்களுக்கு இங்கே ஒரு a² + b². அப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவிலுமே நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா a² + b² அப்படிங்கிறது RHSல இருக்குது. அப்போ அந்த a² + b²ங்கிறத RHSல வச்சுக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய இந்த +2ab இதில் இருக்கக்கூடிய -2ab இதில் +2ab அதை அப்படியே LHSக்கு மூவ் பண்ணிங்கன்னா அதுதான் ஃபார்முலா. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஆல்ரெடி இந்தாண்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா a - b ஹோல் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது இருக்குது. இந்த பக்கம் இருக்கிற -2ab லெஃப்ட் சைடு மூவ் ஆகும்பொழுது என்ன ஆகும், +2ab ஆகும். அப்போ இது ஒரு ஃபார்முலா எதுக்கு, a² + b²க்கு. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா a + b ஹோல் ஸ்கொயர் இருக்குது, இங்கே +2ab இருக்குது. அது லெஃப்ட் சைடு வரும்பொழுது -2ab மாறும். அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் -2ab அப்படிங்கிறது இன்னொரு ஃபார்முலா. இதுவும் எதுக்கான ஃபார்முலானா a² + b². புரிஞ்சுதா? அப்போ a² - b² ஃபார்முலா இருக்கா சார்னா கட்டாயம் இருக்குது. அது தனியாகவே நம்ம பார்த்துருக்கோம், அது இதுக்குள்ளார வராது. ஏன்னா இங்கே b²க்கு மைனஸ் இருக்குது பாருங்கள். a + b ஹோல் ஸ்கொயர் a - b ஹோல் ஸ்கொயர் எதுவாக இருந்தாலும் நமக்கு அந்த இடத்துல b²க்கு ப்ளஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறது a² + b²க்கான ரெண்டு ஃபார்முலாவுமே இதுக்குள்ளார இருக்குது. தேவையான இடத்துல தேவையானதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுதான் இங்கே ஃபார்முலாவை கொடுத்துருக்காங்க. a² + b²க்கான ரெண்டு ஃபார்முலா, ஒன்று a + b ஹோல் ஸ்கொயர்லேருந்து, இன்னொன்று a - b ஹோல் ஸ்கொயர்லேருந்து. a + b ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் -2ab போடுங்க, a - b ஹோல் ஸ்கொயர்டாக இருந்தால் +2ab போடுங்க. அவ்வளோதான் விஷயம். நமக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் அப்படின்னா a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாலேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தால் நடுவாண்ட +2abன்னு வந்திருக்கும். அந்த +2abயை ஈக்குவலுக்கு ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு மூவ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த +2ab என்னவோ மாறி இருக்கும், மைனஸாக மாறும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கலாம். அதே a - b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவாக இருந்தால் அந்த இடத்துல -2ab நமக்கு இந்த பக்கம் இருந்திருக்கும். அந்த -2ab இந்த சைடு மூவ் பண்ணும்பொழுது +2ab மாறுது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க a² + 1/a² அப்படிங்கிறதுக்கான ஒரு ஃபார்முலாவும், இன்னொன்று a² + 1/a²க்கு ரெண்டு ஃபார்முலாவும் நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ இந்த ஃபார்முலாவுக்கு என்ன சார் வித்தியாசம்? இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. இந்த தேர்டையும் ஃபஸ்ட்டையும் கம்பேர் பண்ணுங்க. ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இந்த தேர்டையும் ஃபஸ்ட்டையும் பாருங்கள், அது ரெண்டில் இருந்து தான் இது உருவாகுது நமக்கு. இது a² + b², இது a² + 1/a². அப்போ இந்த b²ங்கிற இடத்துல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 1/a² அப்படிங்கிறது இருக்குது நமக்கு. b²க்கு பதிலாக என்னன்னு இருக்கு, 1/a². அப்போ இதே தான் ஃபார்முலா. அப்போ b²ங்கிற இடத்துல 1/a² அப்படின்னா அப்போ bங்கிற இடத்துல என்ன இருந்திருக்கும், 1/a இருந்திருக்கும். அப்போ ஏங்கிற இடத்துல ஏவே தான், a²ங்கிற இடத்துல நமக்கு a² தான் இருக்குது. அப்போ ஏங்கிறது ஏவே தான், பட் bங்கிறது மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1/a. அப்போ ஏவுக்கு ஏனும் பிக்கு 1/aன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ a + b ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ a + bக்கு பதிலாக 1/a ஹோல் ஸ்கொயர் -2 × a × b. இந்த இடத்துல 2 இன்ட்டு நமக்கு இந்த இடத்துல -2 மட்டும் தான் கொடுத்துருக்கு. எங்கே சார் a × b காணான்னு நினைக்காதீங்க. ஸோ -2 இன்ட்டு ஏவுக்கு a போடுவோம், இன்ட்டு பிக்கு 1/aன்னு போடுவோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏவும் இந்த ஏவும் கேன்சல் ஆகிடும். அப்போ -2 × 1 -2. ஸோ அதனால தான் ஃபார்முலா இதோட நிறுத்தியாச்சு. ஓகேவா? அப்போ a² + 1/a²க்கான ஃபார்முலா a + 1/a ஹோல் ஸ்கொயர் -2. அவ்வளோதான். ஏன்னா ஒன்று ரெசிப்ரோக்கல் இல்லையா, a b வந்து ஏவோட ரெசிப்ரோக்கல்.
அப்போ ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுனால ஏவையும் 1/aவையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு என்ன ஆகிடும், ஒரு நம்பரையும் அதனுடைய ரெசிப்ரோக்கலையும் மல்டிப்ளை பண்ணும்பொழுது அது கேன்சல் ஆகி 1ன்னு மாறிடும். ஸோ அப்போ -2 மட்டும்தான். இதே மாதிரி தான் a² + 1/a²க்கு இந்த ஃபார்முலாவிலிருந்து கொண்டு வராங்க. அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்க்கு அதில் மட்டும் மைனஸ் போட்டுக்கிறோம். இந்த +2ab இந்த இடத்துல என்ன இருக்குன்னா +2ab வந்துடும். அடுத்த ஃபார்முலா இங்கே a × b. ஸோ a × bனா a × bக்கு பதிலாக 1/a. இங்கே என்ன ஆகிடும், நமக்கு ஏவை கேன்சல் ஆகிடும். ஸோ +2 அப்படிங்கிறது ஃபார்முலா வரும் பாருங்கள். ஸோ ரெண்டுமே a² + 1/a²க்கான ஃபார்முலா. ஓகே, வேறு சந்தேகம் இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த 4 ஐடென்டிட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். இதை யூஸ் பண்ணி நமக்கு ஒரு ரீகால் கொடுத்துருக்காங்க, ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம இந்த வருஷத்துக்கான 9th இருக்க நெக்ஸ்ட் ஐடென்டிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் யூஸிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 4 சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் 3x + 4y whole square, second one 2a - 3b whole square, and third one 5x + 4y into 5x - 4y, and fourth one m + 5 into m - 8. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து எந்த ஃபார்முலா பேசிஸில் இருக்குது, a + b whole square ஃபார்முலாவிலையும், செகண்ட் ஒன் a - b whole square ஃபார்முலாவிலையும், தேர்ட் ஒன் a + b into a - bங்கிற ஃபார்முலாவிலையும், ஃபோர்த் ஒன் x + a into x + bங்கிற ஃபார்முலாவிலும் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது அந்த ஃபார்முலா எழுதி அந்த ஃபார்முலாவில் ஏவுக்கு பதிலாகவும் பிக்கு பதிலாகவும் என்ன அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணால் போதும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். (3x + 4y whole square) அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபார்முலா வடிவம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சாலாம் a + b whole squareங்கிற ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலா எழுதிட்டு அந்த ஃபார்முலாவில் ஏவுக்கு என்ன போடுறோம், பிக்கு என்ன போடுறோம். ஏங்கிற இடத்துல 3xன்னு இருக்குது, பிங்கிற இடத்துல 4y இருக்குது. அப்போ புட் a = 3x and b = 4y in the formula. a + b whole squareக்கு என்ன ஃபார்முலா, a² + 2ab + b². அப்போ அதில் வந்து ஏவுக்கு பிக்கும் அப்படியே இதில் அப்ளை பண்ணிங்கன்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சுது. இப்போ 3x + 4y whole square = a². அப்போ 3x whole square. இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்க, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ ஏங்கிறது 3x அப்படிங்கிறதுனால a² அப்படின்னு கண்டுபிடிக்கும் பொழுது 3x² அப்படின்னு போட்டிங்கன்னா தப்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. a = 3x. அப்போ a² = 3xன்னு போட்டு மேலே பவர் மட்டும் போட்டால் போதும்னு நினச்சிங்கன்னா தப்பு. என்ன பண்ணணுன்னா இந்த 3xை ப்ராக்கெட்டில் போட்டுட்டு மேலே தான் பவர் 2 போடணும். ஏன்னா அப்போ தான் ஏவை ஸ்கொயர் பண்ணுறதுன்னு இந்த இடத்துல நம்பர்ஸ் ப்ளஸ் வேரியபிள் ரெண்டுமே கலந்துருக்கு, ரெண்டுமே சேர்ந்துருக்கு ஒரு டேர்மில். அப்போ ரெண்டையுமே சேர்ந்து ஸ்கொயர் பண்ணணும். நீ 3x whole squareன்னு போடாமல் இந்த ப்ராக்கெட் போடாமல் 3xன்னு போட்டு மேலே 2ன்னு போட்டிங்கன்னா இது 3 × x² அர்த்தமாயிடும். அப்போ ஆக்சுவலாக அந்த இடத்துல 3xன்னு போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா இந்த 3 ஸ்கொயர் பண்ணும்போது 3 × 3 9, x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா x × x x². அப்போ 9x² வர வேண்டியது நீ ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா என்னென்னு மட்டும் எழுதுவீங்க, 3x² மட்டும் எழுதுவீங்க. ஸோ அந்த இடத்துல ப்ராக்கெட் போடலைன்னா நீ 3ஐ 9ன்னு எழுதுனீனாலும் தப்பு தான். ஏன்னா 3x² போட்டுட்டு 3க்கு 3 தான் போடணுமே தவிர 9ஐ மாற்ற முடியாது. ஸோ அப்போ அந்த 3xக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டால் மட்டும்தான் கரெக்டு. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 3 மட்டும் இருக்குது அப்படின்னாக்கா அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்கொயர் போட்டால் கரெக்டு. எக்ஸ் மட்டும் இருக்குதுன்னா அதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு அப்படியே ஸ்கொயர் போட்டிங்கன்னா கரெக்டு. இப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக இருக்கும் பொழுது ப்ராக்கெட் போடணும்னு அவசியம் கிடையாது. பட் இந்த 3x சேர்ந்து வரும் பொழுது இப்படி போட்டிங்கன்னா இது தப்பு. அப்போ 3xன்னு போட்டு ப்ராக்கெட் போட்டு ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா இதுதான் கரெக்டு. ஓகேவா? இப்போ புரிஞ்சுதான் உங்களுக்கு? ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்ம இதை தான் அப்ளை பண்ண போகிறோம், அதனால தான் உங்களுக்கு தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ a + b whole square ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், a² + 2ab + b². சப்ஸ்டிட்யூட் a for 3x and b for 4y. ஸோ ஃபஸ்ட்டு a² 3x whole square + 2ab 2 × a × b எல்லாமே ப்ராக்கெட்டில் அப்ளை பண்ணுங்கள். 2 × a 3x, b வந்து 4y + b² b 4y whole square. ஓகே, இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது எல்லாத்தையுமே ஸ்கொயர் பண்ணணும். 3 ஸ்கொயர் பண்ணணும், எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணணும். 3² 9, x² x². 2 ×
3x into 4y இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க? நம்பர்ஸை தனியாகவும் வேரியபிள்ஸை தனியாகவும் மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2 into 3 6, 6 into 4 24, then variable x into y xy, that's all. Plus 4y whole squared, 4 squared பண்ணிங்கன்னா 4 into 4 16 and y squared, y into y y squared, so 16y squared. அவ்வளோதான், ஒரே ஸ்டெப் தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? அடுத்த செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா 2a minus 3b whole square, நடுவான மைனஸ் இருக்குது. அப்போ இது a minus b whole squareக்கான ஃபார்முலா. அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அதில் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். இங்கே ஏங்கிறது 2a, பிங்கிறது 3b. அப்போ ஏக்கு பதிலாக 2a அப்ளை பண்ணுங்கள். இப்போ a ஸ்கொயர் 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 into a into b 2 into 2a into 3b plus b squared 3b whole square. So remove the brackets. 2a whole square means 2a into 2a, that is 4a square minus minus போட்டுக்கிறீங்க 2 into 2 into 3 2 into 2 4 4 into 3 12 a into b ab and 3b whole square 3 into 3 9 b into b b square. So the answer. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரெண்டு ஃபார்முலா முடிஞ்சுதா? அடுத்த தேர்ட் ஃபார்முலா பாருங்க. a plus b into a minus b ஃபார்முலா 5x plus 4y into 5x minus 4y பார்த்தீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டுலையுமே ஏங்கிற இடத்துல 5x தான் இருக்குது, ரெண்டுலையுமே பிங்கிற இடத்துல 4y தான் இருக்குது. ஆனால் நடுவாண்ட சைன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ப்ளஸ் இன்னொன்றில் வந்து மைனஸ் இருக்குது. அப்போது a plus b into a minus bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. அதுக்கான ஃபார்முலா a squared minus b square, அவ்வளோதான். அப்போ இதில் a ஈக்குவல் டு என்ன? 5x, b ஈக்குவல் டு என்ன? 4y. அப்போ அந்த ஏவுக்கு 5xம் பிக்கு 4yன்னு இந்த ஃபார்முலாவில் ஆர்ஹெச்எஸில் அப்ளை பண்ணால் போதும். அப்போ ஈக்குவல் டு a ஸ்கொயர், ஏக்கு பதிலாக 5x ஹோல் ஸ்கொயர் மைனஸ்க்கு மைனஸ் b ஸ்கொயர்டு 4y ஹோல் ஸ்கொயர். 5x ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 5 into 5 25 x into x x ஸ்கொயர் மைனஸ் 4y into 4y 4 into 4 16 y ஸ்கொயர். இவ்வளோதான் ஆன்சர், ஒரே ஸ்டெப் தான். அடுத்த ஃபோர்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நமக்கு x plus a into x plus b பாருங்கள், m plus 5 into m minus 8. இப்போ இதில் வேரியபிள் ப்ளஸ் ஒரு நம்பர், இந்த இடத்துல அதே வேரியபிள் பட் நம்பர் மட்டும் வேறு, நடுவோட மைனஸ். அப்போ x plus a into x minus b அப்படிங்கிற ஃபார்முலாவில் இருக்குது. அல்லது x plus a into x plus bன்னு சொன்னோம். அந்த ஃபார்முலாவில் நம்ம ஏவுக்கும் பிக்கு பதிலாக மாற்றி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபார்முலாவை கூட நம்ம மாற்றி எழுதிக்கலாம். இந்த இடத்துல ப்ளஸ் தான் இருந்தது, அப்போ மல்டிப்ளை பண்ணும்பொழுது நமக்கு வந்து அந்த இடத்துல மைனஸ் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டோம். இங்கே இருக்கிற ஃபார்மை தூக்கி அப்படியே எழுதி நம்ம புதுசாக ஃபார்முலா உருவாக்கிக்கலாம். அப்போ பிக்கு வந்து மைனஸ் இருக்கிறதுனால ஏ இந்த காமனாக வெளியே எடுக்கும் பொழுது a மைனஸ் பி ஆகிடும். இந்த ஏபி நமக்கு மைனஸ் இல்லை, பி மைனஸுக்குனால பி இருக்கிற இடம் மைனஸ் ஆகிடும். ஓகே, அப்போது ஃபார்முலா அப்ளை பண்ணேன்னா m ஸ்கொயர். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போடலாமா சொன்னால் மல்டிப்ளை பண்ணி போடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல யூஸிங் ஐடென்டிட்டிஸ் முற்றொருமைகளை பயன்படுத்தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ முற்றொருமைகளை பயன்படுத்தி யூஸிங் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணணும்? ஃபார்முலாவை தான் பயன்படுத்தணும். அப்படியே எனக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும் சார் அப்படின்னு சொல்லி அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அது தப்பு. ஓகேவா? ஸோ அப்போ x plus a into x plus b அல்லது x minus bன்னு போட்டுட்டு ஃபார்முலாவை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். x into x x ஸ்கொயர், அடுத்தது x into minus b minus bxன்னு வரும், அடுத்து ப்ளஸ் axன்னு வரும். அது ரெண்டுலேருந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டிங்கனாக்க உங்களுக்கு a minus bன்னு வந்துடும். அண்ட் தென் ப்ளஸ் a into ப்ளஸ் மைனஸ் b மைனஸ் ab அப்படின்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். m ஸ்கொயர் ப்ளஸ் a மைனஸ் b இன்ட்டு எக்ஸு. இப்போ a மைனஸ் பின்னா a வந்து 5 மைனஸ் b வந்து 8, 5 மைனஸ் 8 இன்ட்டு m மைனஸ் 5 இன்ட்டு 8. ஓகே, ஏன்னா சைனில் இங்கே யூஸ் பண்ணிக்கிட்டதுனால ஃபார்முலாவை நம்ம புதுசாக மாற்றிக்கிட்டதுனால டைரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணால் போதும். அப்போ m ஸ்கொயர்டு 5 மைனஸ் 8 எவ்வளோ? மைனஸ் 3. அப்போ மைனஸ் 3m மைனஸ் 5 இன்ட்டு 8 40. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 9th பார்த்தது, சாரி 8th பார்த்தது நீங்கள். ஓகே, ஸோ இப்போ 9th உண்டான நம்ம அடுத்த ஃபார்முலாஸ் வரும். ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரைனாமியல். இப்போ பைனாமியல், அதாவது 2 வேரியபிள் இருக்கிறத மட்டும் பார்த்தீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் இருக்கக்கூடிய a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா. ஸோ எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரைனாமியல் a ப்ளஸ் b ப்ளஸ் c ஹோல் ஸ்கொயர், அதாவது மூவுறுப்பு கோவையினுடைய விரிவாக்கம். ஓகேவா?
ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரியும். அதாவது இந்த இடத்துல x + y a + bக்கு பதிலாக நமக்கு இந்த இடத்துல x + y போட்டிருக்காங்க. ஏன்னா ஃபார்முலா ஏபிசியில் கொண்டு வரதுக்காக வேற ஒரு இதை யூஸ் பண்ணியிருக்காங்க நமக்கு. அப்போ a + b ஹோல் ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா உங்களுக்கு a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு. என்ன a + b ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a² + 2ab + b². அதில் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா a + b + c ஹோல் ஸ்கொயர் 3 வேரியபிள் வருது. அப்போ இந்த a + b அப்படிங்கிறத என்னென்னு எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b அப்படிங்கிறத x அப்படின்னும் இந்த c மட்டும் தனியாக y அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. தென் a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a + b க்கு x போடுங்க, bக்கு பதிலாக y போட்டுக்கலாம் நமக்கு. ஓகே, அப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x². எக்ஸுங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம் a + b. அப்போ x² பதிலாக a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy 2 × x பதிலாக a + b × yக்கு பதிலாக c. ஓகே, நல்லா ஃபார்முலா கவனிங்க. ஸோ எக்ஸுக்கு பதிலாக a + bயும் ஒய்க்கு பதிலாக சியும் நம்ம போடுறோம் இந்த ஃபார்முலாவில். ஃபஸ்ட்டு x² a + b ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2xy 2 × a + b × yக்கு பதிலாக c. ஓகே, ப்ளஸ் y² பதிலாக c². ஓகே, இந்த a + b ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. a² + 2ab + b². இந்த 2 × c 2c, அந்த 2cயை a + b ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. 2c × a 2ac 2c × b 2bc ப்ளஸ் c² அப்படியே வந்துடுது நமக்கு. இப்போ ஆர்டரை எழுதுனீங்கன்னா a² + b² + c² வரிசையா ப்ளஸ் 2ab + 2bc + 2ac. தட் இஸ் 2ac 2caன்னு எழுதிக்கலாம் ஆர்டர் எழுதுகிற மாதிரி. abc ஃபஸ்ட்டு ab, அடுத்து bc, அடுத்து ca. புரியுதா? அப்போ a + b + cக்கான ஃபார்முலா a + b + c ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்முலா a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. ஃபார்முலா புரிஞ்சுதா? அல்லது a + b + c ஹோல் ஸ்கொயருக்கு இன்னொரு விதமாக a + b + c × a + b + cன்னு போட்டு ஃபஸ்ட்டு ஏவோட இந்த 3 வேரியபிள்ஸையும் அடுத்து பியால் இந்த 3 வேரியபிள்ஸ் சியால் 3 வேரியபிள்ஸ் மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா நமக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அப்போ இந்த a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருந்தே இன்னும் ஒரு 2 ஃபார்முலாவை நம்ம எக்ஸ்பேன்ஷன் பண்ணலாம் இந்த சைன் மாற்றி இருக்கும் பொழுது. அப்போ a + b + c ஹோல் ஸ்கொயர்டும் இதுவும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். எது -a - b - c ஹோல் ஸ்கொயர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏக்கு பதிலாக -a, பிக்கு பதிலாக -b, சிக்கு பதிலாக -c அப்படின்னு யூஸ் பண்ணணும். அப்போ மூணுமே ப்ளஸ்ஸில் இருக்கும் பொழுது மூணுமே மைனஸில் இருந்து அதை ஸ்கொயர் பண்ணாலும் அது 2 ஃபார்முலாவும் ஈக்குவல், ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். அண்ட் a - b இப்போ பிக்கு மட்டும் மைனஸ் மாற்றிருக்கு பாருங்கள். a - b + c ஹோல் ஸ்கொயர்டும் -a + b - c ஹோல் ஸ்கொயர்டும் ஈக்குவல். அப்போ இதிலிருந்து ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. இங்கே ப்ளஸ் இருந்தால் இதில் எல்லாமே மைனஸாக மாறிக்குது, இதில் ப்ளஸ் வந்து மைனஸாகவும் மைனஸ் ப்ளஸ்ஸாகவும் மாறுது. அப்போ இதுக்கு ஈக்குவலாக ஒரு டேர்ம் என்ன அப்படின்னு சொல்லி 4 ஆன்சர் கொடுத்துட்டு 1 மார்க்கில் கேட்டாங்கன்னா ப்ளஸ் a + b ப்ளஸ் b + c -c ஹோல் ஸ்கொயர். அதான் அதனுடைய ஈக்குவலண்ட் வேல்யூ. ஓகேவா? புரிஞ்சுதா? அதே மாதிரி இங்கே நமக்கு -a + b + c. அப்போ இங்கே +a -b - c ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஈக்குவல். a + b - c ஹோல் ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவல்? -a - b + c ஹோல் ஸ்கொயருக்கு ஈக்குவல். புரிஞ்சுதா? அப்போ எல்ஹெச்எஸில் ப்ளஸ் இருந்தால் மைனஸும் மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸும் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டிங்கன்னா அது இதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஸ்கொயர் பாக்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு இந்த ஃபார்முலாவோட எக்ஸ்பேன்ஷன் தான் பாருங்கள். எல்ஹெச்எஸில் லெஃப்ட் சைடில் ஏபிசியும் மேலே டாப்பில் ஏபிசியும் எடுத்துக்கிட்டு இது ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொன்றும் ஒரு ஸ்கொயர் ரெக்டாங்கிள் மாதிரி. இப்போ a × ரெண்டு சைடு ஈக்குவல் தான். அப்போ இது ஒரு ஸ்கொயர் a × a ஸ்கொயர். அடுத்து a × b ab, a × c ca. அதே மாதிரி b எடுத்து அதே a கூட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா b × a ab, b
b into b b square, b into c bc. அதே மாதிரி அடுத்து c இருக்கா? அப்போ இந்த c எடுத்து அதே மாதிரி a கூட c into a ca, c into b bc, c into c c ஸ்கொயர். அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாஸ் கிடைச்சிடும். அவ்வளோதான். அப்போ இதுதான் a + b ஹோல் ஸ்கொயர்டு இன்ட்டு a + b இன்ட்டு a + b + c இன்ட்டு a + b + c. இது எல்லாத்தையும் ஆட் பண்ண a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர்டு ப்ளஸ் ab + ab 2ab, bc + bc 2bc, ca + ca 2ca. அப்போ என்ன ஃபார்முலா நமக்கு? ஸோ a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர்டு ஈக்குவல் டு a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர்டு ப்ளஸ் 2ab + 2bc + 2ca. இது இதுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நம்ம எப்படி சம்ஸ் போகிறது அப்படிங்கிறத இந்த கிளாஸில் முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 3 வேரியபிள் யூஸ் பண்ணி அங்கெல்லாம் நம்ம வந்து இதுக்கு மேலே வந்து x + a இன்ட்டு x + b மட்டும் பார்த்தோம். இப்போ x + cயும் சேர்ந்து வருது. அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது. ஸோ அது நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து அந்த பேசிக் சம் நடத்தும் பொழுது இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ இதை எழுத வேண்டாம். இந்த ஒரு ஃபார்முலாஸ் மட்டும் எழுதிக்கிங்க. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரைனாமியல் மட்டும் எழுதிக்கிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்த சம்முக்கு வந்துடலாம். ஸோ இந்த எக்ஸ்பென்ஷன் அடுத்தது a + b ஹோல் கியூப் a - b ஹோல் கியூப்க்கான ஃபார்முலாவை பார்க்கலாம். நம்ம a + b ஹோல் ஸ்கொயர்டையும் a - b ஹோல் ஸ்கொயர்டையும் 8லேயே படிச்சிட்டோம். அதை தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ a + b ஹோல் கியூபையும் a - b ஹோல் கியூபும் எப்படி வருதுங்கிறத நம்ம நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலாஸ் வந்து நமக்கு புதுசாக ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ நம்ம அடுத்தது பார்க்கக்கூடியது இந்த 3 ஃபார்முலாவையும் அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை மட்டும் யூஸ் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணி போடக்கூடிய சம்ஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 3.17 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க a - b + c ஹோல் ஸ்கொயர்டை எக்ஸ்பேண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம a + b + c ஹோல் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலா எழுதிட்டு அதில் பிக்கு பதிலாக மட்டும் என்ன போடுறேன்னா -b அப்படிங்கிறத போட்டுக்கிறோம் பாரு. ஸோ இந்த a + b + c ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா b மட்டும் 2 மைனஸில் இருக்குது. ஒன்று இதில் ஃபார்முலாவில் ப்ளஸ் இருக்குது, கொடுத்துருக்கிறதுல மைனஸ் இருக்குது. அப்போ b இருக்கிற இடத்துல +b இருக்கிற இடத்துல -bன்னு போட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான் வேலை நமக்கு. ரீப்ளேஸிங் b by -b ஃபார்முலா எழுதிடுறீங்க. ஃபார்முலா எல்லா டேர்முமே ப்ளஸ் தான் இங்கே ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ a + bக்கு பதிலாக -b + c ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறீங்க, b ஸ்கொயருக்கு -b ஹோல் ஸ்கொயர், c ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கிறீங்க, 2ab + 2a இன்ட்டு bக்கு பதிலாக -b ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2 இன்ட்டு bக்கு பதிலாக -b இன்ட்டு c தென் 2ca அதை அப்படியே போட்டுக்கிறோம், 2ca அப்படியே போட்டுக்கிறோம். இப்போ அந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுங்கள். அப்போ a ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் b + c ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த -bயை ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? இப்போ +b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர், இது ப்ளஸ் 2a இன்ட்டு -b. அப்போ ப்ளஸ் c மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? மைனஸ். வெரி குட். -2ab அகைன் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -2bc. இங்கே எதுவும் கிடையாது. c இன்ட்டு a 2ca அப்படியே வந்துடும். 2 இன்ட்டு c இன்ட்டு a 2ca. அப்போ இதான் வந்து a - b + c ஹோல் ஸ்கொயர்டுக்கான ஃபார்முலா. ஓகேவா? இதுவும் ஒரு ஃபார்முலா தான் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 3.18 அந்த பேசிஸில் இருக்கக்கூடிய ஒரு சம் நமக்கு. ஸோ 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் இருந்து a என்ன, b என்ன, c என்ன அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எந்த ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது? a + b + c ஹோல் ஸ்கொயர்டுங்கிற ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. ஸோ இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா 2x, bங்கிறது 3y, cங்கிறது 4z. அப்போ இந்த a + b + c ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக 2xையும் பிக்கு பதிலாக 3yயும் சிக்கு பதிலாக 4zையும் அப்ளை பண்ணோம்னா போதும். அப்போ 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு a ஸ்கொயருக்கு 2x ஹோல் ஸ்கொயர் எல்லாமே ப்ராக்கெட்டில் தான் அப்ளை பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே ஏபிசிக்கு அப்ளை பண்ணக்கூடிய எல்லாத்தையுமே அது வந்து வெறும் நம்பராக இருந்தாலும் சரி, வேரியபிளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையுமே ஹோல் ஸ்கொயர்னு போட்டிங்கன்னா மிஸ்டேக்கே வராது. ஓகேவா? அப்போது a ஸ்கொயருக்கு 2x ஹோல் ஸ்கொயர், b ஸ்கொயருக்கு 3y ஹோல் ஸ்கொயர், c ஸ்கொயருக்கு 4z ஹோல் ஸ்கொயர்.
அடுத்தது ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவுக்கு 2x பிக்கு 3y ப்ளஸ் 2bc 2 இன்ட்டு பிக்கு 3y சிக்கு 4z அண்ட் ப்ளஸ் 2ca 2 இன்ட்டு ஏசின்னு போட்டாலும் ரைட்டு தான், ஒன்றும் தப்பு கிடையாது. 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ 2 இன்ட்டு சி வந்து எவ்வளவு 4z இன்ட்டு ஏ வந்து 2x. இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா ஆன்சர் அவ்வளோதான். 2x ஹோல் ஸ்கொயர்னா 2x ஸ்கொயர்னு எழுதிடாதீங்க. 2 ஸ்கொயர் பண்ணால் எக்ஸையும் ஸ்கொயர் பண்ணோம். பட் 2x ஹோல் ஸ்கொயர்னா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 3y ஹோல் ஸ்கொயர்னா 3y ஸ்கொயர் 3y இன்ட்டு 3y ஸோ 9y ஸ்கொயர் 4z ஹோல் ஸ்கொயர்னா 4 இன்ட்டு 4 ஸ்கொயர்டு இன்ட்டு z ஸ்கொயர்டு 4z இன்ட்டு 4z தட் இஸ் 16z ஸ்கொயர். இதெல்லாம் நம்பர்ஸையும் வேரியபிளையும் அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 2 இன்ட்டு 2 இன்ட்டு 4 4 இன்ட்டு 3 12 x இன்ட்டு y 12xy 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு 4 24 y இன்ட்டு z 24yz 2 இன்ட்டு 4 8 8 இன்ட்டு 2 16 x இன்ட்டு z xz. அவ்வளோதான் ஆன்சர். வேறு ஏதாவது டவுட் இருக்கா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் 3.18 பாருங்கள் ஏபிசி மூணுமே ப்ளஸில் இருக்குது. அதே எக்ஸசைஸ் 3.4 ஃபஸ்ட்டு சம் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டிவிஷன் எல்லாமே வந்து நமக்கு ப்ளஸில் தான் இருக்குது. செகண்ட் டிவிஷன் மட்டும் நமக்கு ப்ளஸ் மைனஸ் நமக்கு கலந்துருக்கு நமக்கு. ஓகேவா? ரெண்டாவது 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர். அது எக்ஸாம்பிள் 3.18 மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ எக்ஸாம்பிள் 3.18 தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு சம்மாவும் கொடுத்துருக்காங்க இங்கே இல்லையா? ரெண்டு ஒன்று தானே. 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர், இதுவும் 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ இதே ஆன்சர் தான் இங்கே. அதனால் இந்த எக்ஸாம்பிள் 3.18 விட்டுருங்க, எக்ஸசைஸ் எழுதிக்கிங்க. அல்லது இது எழுதுனீங்கன்னா இது ஒன்று வேண்டாம். இப்போ செகண்ட் சம் மட்டும் பார்த்துக்கலாமா? -p + 2q + 3r ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏங்கிற இடத்துல -p, பிங்கிற இடத்துல 2q, சிங்கிற இடத்துல 3r இருக்குது. அதை வந்து நம்ம கொண்டாந்து அப்படியே அப்ளை பண்ணால் போதும். ஸோ செகண்ட் பாருங்கள். ஸோ இதில் ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு எழுதலை, என்ன எழுதிக்கிங்க. ஏ = -p, b = +2q, c = +3r. அப்போ ஏங்கிற இடத்துல -pன்னு அப்ளை பண்ணணும் இந்த ஃபார்முலாவில். பிங்கிற இடத்துல 2q அப்படின்னும், சிங்கிற இடத்துல 3r அப்படிங்கிறதையும் நம்ம போடணும். அப்போது கொஸ்டின் எழுதிட்டு இட் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறதுக்கு -p ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயருக்கு 2q ஹோல் ஸ்கொயர், சிக்கு 3r ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு ஏக்கு -p, b க்கு 2q ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2 இன்ட்டு b க்கு 2q, c க்கு 3r ப்ளஸ் 2ca 2 இன்ட்டு c க்கு 3r, ஏவுக்கு -p. ரைட்டை ரிமூவ் பண்ணுங்கள். -pயை 2 தரம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா p ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆகிடும். 2q ஹோல் ஸ்கொயர் 4q ஸ்கொயர், 3r ஹோல் ஸ்கொயர் 9r ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 2 4 p இன்ட்டு q pq -4pq 2 இன்ட்டு 2 4 4 இன்ட்டு 3 12 12 இன்ட்டு qr 12qr ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 இன்ட்டு 3 6 6 இன்ட்டு pr 6rp அல்லது 6pr. ஓகேவா? ஸோ இது வந்து எக்ஸசைஸ் 3.4ல் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் டிவிஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சம் நமக்கு. எக்ஸாம்பிள் 3.19 ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் whose side length is 3m + 2n - 4l. இது எந்த மாதிரி இருக்குது? a + b + c அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து ஒரு ஸ்கொயரோட ஒரு சைடு அம்மா. அப்போ ஏரியா கேட்குறாங்க. ஏரியா கண்டுபிடிக்கிற என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர் தானே ஃபார்முலா. அப்போ இதுதான் சைடு அப்படின்னா அப்போ இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா போதும். அவ்வளோதான் கொஸ்டின். எப்படி கொஸ்டின் கேட்காம லென்த் வந்து எந்த ஃபார்முலா வடிவத்தில் கொடுத்துருக்காங்க? 3 வேரியபிள்ஸில் கொடுத்துருக்காங்க, a + b + c. அப்போ ஏரியா கேட்குறாங்க. ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஒரு சதுரத்தினுடைய பரப்பளவு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சதுரத்தினுடைய பக்கம் கொடுத்துட்டாங்க. பக்கத்தை வர்க்கப்படுத்தினால் பக்கம் இன்ட்டு பக்கம் தான் சதுரத்தினுடைய பரப்பளவு, சைடு இன்ட்டு சைடு. தட் இஸ்
சதுரத்தின் பரப்பளவு ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்டு சதுர அலகுகள். அப்போ ஏ வந்து இதுதான் ஏன்னு மாதிரி நமக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. இப்போ ஒரு சைடு வந்து இதே தான், ரெண்டு சைடு அதே தான், ஏன்னா ஸ்கொயர் அப்படின்னா 4 பக்கமும் ஈக்குவல். இப்போ 3m + 2n - 4l இன்ட்டு 3m + 2n - 4l, தட் இஸ் ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு ரெண்டுமே ஒன்று தானே. அப்போ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏ இன்ட்டு ஏவை எப்படி ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கலாமோ அது மாதிரி இது ரெண்டையும் 2 தடவை மல்டிப்ளை பண்ணும்பொழுது அப்படியே ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது ஃபார்முலா வடிவத்தில் இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஸோ சப்ஸ்டிட்யூட் ஏ ஈக்குவல் டு 3m, b ஈக்குவல் டு 2n, c ஈக்குவல் டு -4l. இந்த மைனஸை விட்டுட்டிங்கன்னா டோட்டல் சம் தப்பாயிடும். c ஈக்குவல் டு -4l. ஓகேவா? அப்போ அதை வந்து இந்த ஃபார்முலாவில் இதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர்டு, ஏ வந்து 3m ஹோல் ஸ்கொயர், அடுத்து b ஸ்கொயர்டு 2n ஹோல் ஸ்கொயர், c ஸ்கொயர்டு -4l ஹோல் ஸ்கொயர், 2ab ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2 இன்ட்டு a 3m இன்ட்டு b வந்து 2n ப்ளஸ் 2bc, c ஒரு இடத்துல மைனஸ் வரும் ஞாபகம் வச்சுக்கணும், ப்ளஸ் 2 இன்ட்டு bக்கு எவ்வளவு 2n இன்ட்டு cக்கு பதிலாக -4l ப்ளஸ் 2ca, 2 இன்ட்டு சிக்கு பதிலாக -4l இன்ட்டு ஏக்கு பதிலாக 3m. ஓகேவா? இப்போ இந்த ப்ராக்கெட்டை மூவ் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு 3m ஹோல் ஸ்கொயர், 3m இன்ட்டு 3m 9m ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஹோல் ஸ்கொயர், 2n இன்ட்டு 2n 4n ஸ்கொயர் ப்ளஸ் -4l ஹோல் ஸ்கொயர் இருக்குது பாருங்கள். எப்பவுமே ஸ்கொயர் பண்ணும்பொழுது உள்ள மைனஸ் இருந்ததுனாக்கா என்ன ஆகிடும் நமக்கு ஆன்சரு ப்ளஸ்ஸில் தான் வரும். ஸோ ப்ளஸ் 4l இன்ட்டு 4l 16l ஸ்கொயர். அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணும்போது தான் சைன் பார்க்கணும், எல்லாமே ப்ளஸ் தான். 2 இன்ட்டு 3 6, 6 இன்ட்டு 2 12, m இன்ட்டு n mn ப்ளஸ் 12mn. இது பாருங்கள், இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 இன்ட்டு 2 4, 4 இன்ட்டு 4 16, 16ln. ஓகே, l இன்ட்டு n ln. லாஸ்ட் ஒன் ப்ளஸ் 2 இன்ட்டு பாருங்க, இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 2 இன்ட்டு 4 8, 8 இன்ட்டு 3 24, l இன்ட்டு m lm. ஓகே, therefore ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் ஈக்குவல் டு, இதை அப்படியே எடுத்து எழுதிடுங்க. கடைசியாக அப்ளிகேஷன் சம்ங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ் வந்து கட்டாயமாக நம்ம போடணும். 9m ஸ்கொயர்டு ப்ளஸ் 4n ஸ்கொயர்டு ப்ளஸ் 16l ஸ்கொயர்டு ப்ளஸ் 12mn மைனஸ் 16ln மைனஸ் 24lm ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகே, இதோட வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் 3.19 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இதுவரையிலும் பார்த்து இந்த 4 சம்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஹோல் ஸ்கொயர்டு ஃபார்முலா எக்ஸ்பென்ஸில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் x plus a into x plus b into x plus c கான ஃபார்முலாவும் x plus y whole cube and x minus y whole cube கான எக்ஸ்பென்ஷனை பார்த்துக்கலாம். இந்த ஃபார்முலாஸ் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு எழுதிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.